நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த நாள்ல இருந்து கரெக்டா நம்ம குரூப் 2க்கான நோட்டிபிகேஷனுக்கு 2 days தான் இருக்கு. சோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சோ அதே போல எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க குரூப் 4க்குமே அப்படியே விரல் நீட்டு எண்ணி பாருங்க. இப்ப ஆகஸ்ட் ரன்னிங். சோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஓகேங்களா? சொல்லிக்கிறதுல வேணா 5 மாசம் இருக்கு, ஆனா இடையில இருக்கிறது 3 மாதங்கள் தான். சோ இந்த குரூப் 4க்கு அவுட் சோர்ஸே வேண்டாம், அவுட் சோர்ஸே இல்லாம 170+ எப்படி ஈஸியா வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல ஒரு தெளிவா பார்க்க போறோம். எனக்கு குரூப் 4க்கு வந்து எதுவுமே தெரியாது, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கேன். அப்படி இல்லைனாலும் நீங்க ஆல்ரெடி குரூப் 4க்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோல தெளிவான ஒரு ஐடியா அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ அதனால தெளிவா கவனிங்க. சோ இப்போ ஒரு பக்கமான ஸ்டடி பிளான் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஈஸியா எப்படி நம்ம வந்து அதுல போக்கஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ அதே போல இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆக இருக்கீங்கனாலும் ஜாயின் ஆகிக்கோங்க. நான் உங்கள் கௌசிகா. இன்னைக்கு இந்த செஷன்ல குரூப் 4க்கான பக்கமான ஸ்டடி பிளான் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளுக்கு தெரியும் 10th புக்ல இருந்து குரூப் 4க்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா, சோசியல் சயின்ஸ்ல. அப்போ அந்த சோசியல் சயின்ஸ் புக்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாவே வந்து எனக்கு வந்து 6th இருந்து 10th வரைக்கும் படிச்சுட்டா குரூப் 4ல வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த புக்கை ஃபுல்லாவே படிப்போம். ஆனா அதுல நம்மளுக்கு சிலபஸ வச்சு பாக்குறது நம்ம கிட்ட அந்த நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த ஹேபிட்ஸ் அப்படிங்கறது இல்லாத இருக்கு. சோ இப்ப ஸ்கூல் புக்க ஃபுல்லா உட்காந்து படிக்க வேண்டியது. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா படிக்கும் போது அதுலயே நம்மளுக்கு டைம் அப்படிங்கறது வேஸ்ட் ஆயிருது. நம்மளுக்கு சிலபஸ் வைஸ்ல இருக்க வேண்டியத அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காம தேவையில்லாத எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா முக்கியமானதும் மறந்துடுது. சோ இப்போ நம்மளோட அந்த நான் வந்து உங்க படிக்கிறத தப்புன்னு சொல்ல, படிங்க, படிக்கிற ஸ்டைல மாத்துங்க அப்படின்னு சொல்றேன். சோ இப்போ நம்மளுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 10thல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ஹிஸ்டரியில எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் தேவையே இல்ல. 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கா, 6வது லெசன்ல இருந்து 10வது லெசன் வரைக்கும் இருக்கா, அதுதான் நம்மளுக்கு ஐஎன்எம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாகிரபி இருக்கா, 10th ஜாகிரபி இம்பார்ட்டன்ட். பாலிட்டி இருக்கா, பாலிட்டி படிக்கணும். சோ அப்ப எதெல்லாம் நம்ம சிலபஸ்ல அந்த லெசன்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கறத பார்த்து படிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம 10th ஃபுல்லாவே வந்து எல்லா லெசன்ஸையும் கவர் பண்ணி படிச்சா நோ யூஸ். சோ அந்த மாதிரிதான் எல்லாமே. அப்போ இந்த அவுட் சோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த அவுட் சோர்ஸ் ஒண்ணு வந்ததும் போதும் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துமே புதுசா ஒன்னே ஒண்ணுதான் வரும். ஆனா அந்த ஒண்ணை பிடிச்சிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகமான விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு போயிருவோம். நம்ம நல்லாவே தெரியும் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10 கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 190 கேள்வி எங்க இருக்கு? நம்ம கிட்ட கையில இருக்க சோர்சஸ்ல இருந்துதான் அந்த 190 கேள்வி இருக்கு. சோ ஐயோ அதிகமா நீங்க 190ன்னு சொல்றீங்க, எங்கங்க 190 கேக்குறாங்க? சரி, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், ஒரு 170 வச்சுக்குவோம். 170 அல்லது ஒரு மினிமம் 116 கூட வைங்களேன். கண்டிப்பா 170 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்க சோர்சஸ்ல இருந்துதான் வருது. அதாவது நம்ம கிட்ட இருந்து இருக்க சோர்சஸ் அப்படின்னு சொல்றது ஸ்கூல் புக் அண்ட் பிளஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதுல இருந்துதான் உங்களுக்கு 170+ வருது. அப்போ ஏன் இந்த அவுட் சோர்ஸ்க்கு நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிக்கணும்? சோ அப்ப அவுட் சோர்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ நம்மளுக்கு அதிகப்படியான இங்க ஏரியால இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு போறோம். சோ எப்படி படிக்கிறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். எவ்வளவு படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. நான் வந்து இவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கறது விஷயம் கிடையாது. நான் அந்த எவ்வளவு புக்ஸ் இருந்தாலும் அது நான் என்னோட எக்ஸாம்க்கு எவ்வளவு என்னோட சிலபஸ்க்கானதை நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதா முக்கியம். சோ எல்லாரும் கவனிங்க, இதுல கரெக்டான ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். சோ நிறைய பேர்த்துக்கு தெரியாத இருந்தாலும் சோ இதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா? சோ பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சிலபஸ்ல என்னதான் 200 கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அந்த 200 கொஸ்டின்ஸ்ல 155+ போட முடிஞ்சதுனாலே அதுவே வந்து நல்ல கட் ஆஃப் தான். அப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்மளால சேர்த்து ஈஸியா போட்ட முடியும். அப்ப இந்த 155+ 175+ எல்லாம் நல்ல கட் ஆஃப் இல்லையா? நல்ல கட் ஆஃப் தானே. ஏன் நம்மளுக்கு வந்து பெருசா இருக்கக்கூடிய அந்த 200 கொஸ்டின்ஸையுமே ஃபுல்லா சிலபஸ்ல எனக்கு தமிழ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து அவுட் சோர்ஸ்ல போயிருச்சு, ஜிகேல ஒரு 5 கொஸ்டின்ஸ் அவுட் சோர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்கு போக்கஸ் பண்ணி அதிகபட்சமா ஒரு 25 கொஸ்டின்ஸ் கூட இருக்கட்டும், அந்த 25 கொஸ்டின்ஸ்க்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவுட் சோர்ஸ்க்கு போய் இந்த 175 கொஸ்டின்ஸ மிஸ் பண்றது இது தேவையில்லாதது. ஓகேங்களா? சோ இப்ப கவனிங்க, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கவனிங்க,
கரெக்டா நம்மளுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடையில 3 months மட்டும்தான் இருக்கு. ரைட்டா? சோ என்னென்ன இருக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய மந்த்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆகஸ்ட விட்டுருங்க, ஆகஸ்டும் டிசம்பரும் லாஸ்ட்ல இருக்கு. சோ இது ஒரு பாதி பாதி ஒரு 20 நாள் போட்டீங்கன்னா ஒரு 40 நாள்னு வச்சுக்கோங்க. இடையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 3 மாதங்கள் தான் முழுசா இருக்கிறது. ரைட்டா? சோ இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைம். சோ இப்ப இந்த 3 மாதத்துல 170+ எடுக்கிறது எப்படி? அது சாத்தியமா? முடியும். உங்க மேல நம்பிக்கை வச்சா எதுவுமே கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும். ஓகே, சோ எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிமெரிட் அப்படின்னா என்னன்னா, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்றது ஈஸி தான், நான் அட்வைஸ் பண்றதுக்காக வரல. எல்லாருமே இப்போ ஒரு பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆபீசர்ஸோட அவங்களோட அந்த வெற்றி பாதையை வந்து போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து பெரிய பாதையில இருந்து எல்லாமே அவங்களுக்கு எக்கனாமிக்கல் ரீதியிலயோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வெல் செட்டில்டா இருந்து வரவங்க படிச்சு ஒரு பெரிய பொசிஷனுக்கு போறது இல்ல. யாராச்சும் வெல் செட்டில்டா இருக்கவங்க இத பக்கம் வருவாங்களா அப்படின்னா நோ. ஒரு சிலர் வரலாம், அவங்களுக்குன்னு தனியா ஒரு செல்ஃப் இது வேணும் அப்படின்னு சொல்லி வரலாம். அப்போ அந்த மாதிரி போனவங்க எல்லாமே அவங்களுடைய பேக்ரவுண்ட் ரீதியா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதனாலதான் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. சோ அதே மாதிரிதான் படிக்கிற ஒவ்வொருத்தருமே. சோ இப்போ ஒருத்தர் வரலாறு சொல்லுது அப்படின்னா அவங்க வெல் செட்டில்டா இருக்காங்கன்னா முன்னாடி அவங்க அந்த பாதையை எப்படி கடந்து வந்திருக்காங்க, அவங்க வெற்றியாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்கள பற்றி வரலாறே சொல்லுது. எல்லாருமே வந்து ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா அந்த அச்சீவ் பண்ண இதை மட்டும் தான் பாக்குறோம், ஜஸ்ட் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்க கடந்து வந்த பாதையை பார்த்தா எவ்வளவு பாதைகள்ல கஷ்டங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கறது அது கடந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ அந்த மாதிரி படிக்கிற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், என்னால படிக்க முடியாது. நான் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கேன், என்னால படிக்க முடியாது. நான் வந்து எனக்கு பல கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா டிஎன்பிசி அப்படின்னு வந்துட்டா யாருக்கும் வந்து தனித்தனியா கொடுக்க போறது இல்ல. எல்லா சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்றவங்களுக்கும் எந்த இதுவுமே இல்லாம ஃபுல் டைம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரே மாதிரியான கட் ஆஃப் தான், ஒரே மாதிரியான டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான். சோ அப்ப இதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ நாம ஒரு இடத்துக்கு வந்துட்டா கண்டிப்பா அதுல இருந்து அச்சீவ் பண்ற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு விலகவே கூடாது. ஓகே, சோ இது எல்லாரும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கவனிங்களேன், இந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நான் ஸ்டடி பிளான் அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கவனிங்க. சோ இப்போ இந்த 3 மாதங்கள்ல எப்படி படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படிங்கறத எடுப்போம். அவுட் சோர்ஸ இதை தனியா வைங்க. சோ அவுட் சோர்ஸ் பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்போ டெய்லி மினிமம் உங்களால முடிந்த வரைக்கும் 4 to 6 hours ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இப்ப பேட்ச்ல கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். உங்களுக்கு எந்தெந்த டைம் கிடைக்குதோ, எனக்கு மார்னிங் வந்து குழந்தைங்கலாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு மார்னிங் ஒரு 2 hours நான் மிட் நைட்ல வந்து படிக்கிறேன், அல்லது மார்னிங் இயர்லியரா நான் வந்து வேக்கப் ஆகி படிக்கிறேன், பரவாயில்ல. சோ அந்த டைம் வந்து யூஸ் பண்ண பழகுங்க. இன்னும் நம்மளுக்கு ரொம்ப நாள் இல்ல கஷ்டப்படுறதுக்கான டைம், கரெக்டா 3 மாதங்கள் மட்டும் தான் இருக்கு. சோ அந்த டைம் ஒதுக்குங்க. சோ இப்போ தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுல வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக், அடுத்து இலக்கணம், 3வது இந்த அவுட் சோர்ஸ். இந்த அவுட் சோர்ஸ்ல நீங்க எப்படிதான் பாத்தீங்கன்னாலும் அதிகபட்சமா ஒரு 10 கேள்விகள் வரலாம். ஓகே, சோ 10 கேள்விகள் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்கூல் புக் பிளஸ் இலக்கணம், ஸ்கூல் புக்ல இலக்கணம் அப்படிங்கிறது இருக்கு, எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறது இருக்கு. சோ அதெல்லாம் நிறைய படிப்பீங்க, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், சோ நிறைய குறுக்கங்கள், இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? சோ அப்போ இந்த இலக்கணம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கையும் 6th to 12th வரைக்கும் நல்ல ஸ்டாண்டர்டா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவாகுங்க. பிளஸ் இலக்கணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயன்முற்று தமிழ், இளங்குமரனார் புக்கு, பாவாணர் புக்கு, சோ இத வந்து பிளஸ் எக்ஸ்ட்ரா நீங்க இலக்கணத்துக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்ப இலக்கணத்துல ஒரு தெளிவா கான்செப்ட புரிஞ்சுக்க பழகுங்க. சோ அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்துல எந்த மாதிரி வந்தாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிரித்தெழுதுக இருக்கு, பிரித்தெழுதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. ஆனா இளங்குமரனார் தமிழ் புக்லயும் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக் இருக்கு இல்லையா? சோ அதுல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக ரெண்டுமே ஒண்ணுதான். இப்படி போட்டா பிரித்தெழுதுக, அப்படி போட்டா சேர்த்தெழுதுக. சோ அது கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. அப்போ அதுல இருக்க கொஞ்சம் அந்த புணர்ச்சிக்கான விதிகளை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக ஈஸியா போட முடியும். ஓகே, சோ அப்போ அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல அவுட் சோர்சஸ்க்கு போங்க.
ஓகேமா. சோ அப்ப என்ன ஆயிரும், உங்களுக்கு இலக்கணம் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல 3 அலகுகள் அப்படிங்கிறது இலக்கணம் தான், ரைட்டா? சோ அப்ப அதனால உங்களால இது ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்கூல் புக் பிளஸ் இலக்கணம் வந்து தெளிவாயிட்டீங்கனாலே எப்படி பார்த்தாலும் 85+ அப்படிங்கிறது ஈஸியா போட முடியும். அப்ப இந்த ஸ்கூல் புக்ல 6th to 12th நியூ புக் இதெல்லாம் முன்னாடியே வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். 6th to 12th நியூ புக் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சோ அப்ப இதையும் அடுத்து இதுக்கடுத்து 6th to 10th முடிங்க ஓல்டு புக்ல. அடுத்த டைம் இருந்துச்சுன்னா அடுத்து 11th and 12th ஓல்டு புக்கு வாங்க. கண்டிப்பா இதை படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. சோ ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரியா பிரிச்சு இதை படிச்சு முடிங்க. ஓகேவா? சோ இதான் நம்ம முன்னாடியே நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இல்லையா திரும்ப இப்ப இந்த வரைக்கும் படிக்காத இருந்தீங்க அப்படின்னாலும் சோ எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஸ்கூல் புக் வெரி வெரி எசென்சியல். சோ எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய நம்மளோட சோர்ஸை விட்டுட்டு இல்லாத ஒண்ணுக்கு போக ஆரம்பிக்கிறோம். சப்போ இந்த ஸ்கூல் புக்ஸ தெளிவா படிங்க. அப்ப இதை படிக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு 85+ கொஸ்டின்ஸ் ஈஸியா வந்துடும். இது முடிச்சதுக்கு அப்புறம் 11th and 12th அட்வான்ஸ் தமிழ். சோ இதுல வந்து நியூ புக்கும் இருக்கு, ஓல்டு புக்கும் இருக்கு. நியூ புக்கை முடிங்க, அதுவே போதுமானது. ஓகேவா? சோ இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகே, இது தமிழுக்கு. அப்போ ஸ்கூல் புக் பிளஸ் இலக்கணம் முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு 85+ அப்படிங்கிறது வந்துருது. அப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க வந்து ஒதுக்கலாம்? ஒரு நாளைக்கு கண்டிப்பா மினிமம் இப்ப இருக்கக்கூடிய டைம்க்கு ஒரு 6 hours அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன் உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு பாருங்க. அந்த டைமை பொறுத்து நீங்க வந்து நீங்களே ஒரு ஸ்டடி பிளான், ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட பழகுங்க. சோ இருக்கக்கூடிய டைம்க்கு நான் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடிக்கணும், அப்போ நான் எவ்வளவு டைம் ஒதுக்குனா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாருங்க. அப்போ ஒரு 6 hours அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு தமிழ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, ஜிகே இருக்கு, ரைட்டா? சோ அப்போ தமிழுக்கு நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த 6 hoursல எப்படி நான் வந்து பிரிக்கிறது அப்படிங்கறத கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தமிழுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறத சொல்லிட்டேன். என்ன சொல்லிருக்கேன்? ஸ்கூல் புக் பிளஸ் இலக்கணம், ரைட்டா? சோ இப்ப அடுத்த ஏரியா மேக்ஸ். மேக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த 100 கொஸ்டின்ஸ் இங்க தமிழ்ல, மேக்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கு, ரைட்டா? சோ அப்போ நம்மளுக்கு மேக்ஸ்லயும் அதே மாதிரிதான் இந்த வயது கணக்குகள், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வேற என்ன சொல்லலாம், வயது கணக்குகள் இருக்கு, டைம் அண்ட் ஒர்க் இப்ப வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த குழாய் கணக்குகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேரா கேட்கக்கூடிய மாடல் தான். ஆனா இந்த சிம்பிளிபிகேஷன் சொல்லக்கூடிய சுருக்குகவா இருக்கட்டும், HCF அண்ட் LCM இருக்கட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதே போல ஏபி ஜிபி அதாவது எண்ணியல் இருக்கு இல்லையா, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன்ல 2D 3D ஏரியா இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம். சோ அப்ப இதெல்லாம் வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா அதை விட்டுட்டு நம்மளுக்கு எந்த டாபிக் ஈஸியா இருக்கு அதை ஃபர்ஸ்ட் முடிக்கலாம் அப்படின்னு முடிப்போம். ஆனா அதெல்லாம் ரேரான ஏரியாங்கிறப்போ டிஎன்பிஎஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா எல்லாம் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருச்சா, அப்ப 10 அப்ப போய் அதுல கை வைன்னு அப்பதான் கை வைப்பாங்க. ஓகே, சோ அப்ப என்ன ஆயிரும், நீங்க இந்த இடத்துல ஈஸியானதை முடிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க கேட்கக்கூடிய அந்த ரெகுலர் ஏரியாங்கிறது ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதுல கண்டிப்பா அவங்க கை வைக்காத இருக்க மாட்டாங்க. சோ அப்ப அந்த இதை நம்ம விட்டு வச்சிருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணிருவாங்க, நாம நினைப்போம் நான் படிச்சது வரலங்கிறதுக்கு காரணம் நான் ஈஸியா இருக்கிறத எடுத்து படிச்சேன், அது வரல. அது டிஎன்பிசி வைக்கிறதுக்கு ரேரா தான் அந்த டாபிக்கே கொண்டு வந்து வைப்பாங்க. அப்ப என்ன ஆயிரும், அந்த டாபிக் நம்மளுக்கு வராத போயிரும். சோ அதனால இந்த மாதிரி முக்கியமா இருக்கக்கூடிய சிம்பிளிபிகேஷன், HCF அண்ட் LCM, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து மென்சுரேஷன் 2D அண்ட் 3D, அடுத்து என்னது ஏபி ஜிபி. சோ இதுக்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகே, சோ இப்ப சிம்பிளிபிகேஷன்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வருது. 1 கொஸ்டின் வச்சீங்கன்னா கூட இது வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்ஜிபிரிக் மெத்தட்ல ஒண்ணு, நார்மல்ல ஒண்ணு. அடுத்து அந்த HCF அண்ட் LCMல HCF ரிலேட்டடா ஒண்ணு, LCM ரிலேட்டடா ஒண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு 2 வைங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒண்ணு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒண்ணு, மென்சுரேஷன் 2D அண்ட் 3D இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணு வச்சீங்கன்னா கூட இதுல 2, இதுல வந்து 2. இப்ப என்னாச்சு 4, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 6, இங்க ஒரு 8, இங்க வந்து பாத்தீங்கன்னா 10.
ஈஸியா நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்துருச்சா. ஆனா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இல்லாததெல்லாம் எடுத்து போட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க், இதே ரெகுலரா கேட்டுட்டு வராங்க. இதுல வந்து 2 மாடல் இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென் ஒர்க் ஹார் அப்படிங்கிற ஒரு சம்மும், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடா நார்மல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இத 2 கொஸ்டின்ஸ் பை லக் இருந்தா கண்டிப்பா வரும். மென் ஒர்க் ஹார் அப்படிங்கிற அந்த மாடல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, சோ அப்ப இத ஒரு 2 கொஸ்டின் போது 12 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சா. இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப ரீசனிங் வந்து படிக்கிறீங்கன்னா அந்த ரீசனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆல்பபெட்டிக்கல் சீரியஸ் அப்படிங்கறது இருக்கும். சோ அதை போக்கஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த ஆப்டிடியூட்லயே வந்து ப்ராபபிலிட்டி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒண்ணு புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். சோ இந்த குழாய் கணக்குகள், அதே போல இந்த வயது கணக்குகள், இதெல்லாம் வந்து டைம் இருக்கப்போ நீங்க பாக்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ இதெல்லாம் நான் எப்படி பார்த்தா பாஸ் எனக்கு தெரியும், இது எப்படி திமிங்கலம் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எகெயின் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு எப்படிலாம் லாஸ்ட் குரூப் 2ல கேட்டிருக்காங்க, எப்படிலாம் லாஸ்ட் குரூப் 4ல கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ மேக்ஸுக்கு இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. ஆனா மேக்ஸ்க்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கேட்டா இதுல 3 விதமா இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணக்கூடிய மிஸ்டேக், குரூப் 4னா 6th to 10th தான் வந்து அதிகமா போக்கஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அதனால நான் வந்து ஸ்கூல் புக் 6th to 10th வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா மேக்ஸ பொறுத்த வரைக்கும் இது வேலைக்கே ஆகாது. புரியுதுங்களா? மேக்ஸ்ல ஸ்கூல் புக்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸ்கூல் புக்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரலாம், அவ்வளவுதான். அந்த மாடலை வச்சு நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 கொஸ்டின், அதிகபட்சம் 7 கொஸ்டின்ஸ் தான் வரும். சோ அதனால அது வேண்டாம். சோ இப்போ மேக்ஸ பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டா ரொம்ப முக்கியம் பைசிக்யூ. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்து எப்படிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, சோ அடுத்து ஸ்கூல் புக் அப்படிங்கிறது உங்களுக்கு அது ரொம்ப வந்து அதிகமா இருக்காது. அப்போ மேக்ஸ பொறுத்த வரைக்கும் பைசிக்யூ, ஸ்கூல் புக் அண்ட் ஆல் மாடல்ஸ். இப்போ சிம்பிளிபிகேஷன் இருக்குன்னா இப்போ 35 மாடல் சிம்பிளிபிகேஷன்ல மினிமம் இருக்கு. அது எல்லாத்தையும் கவர் பண்ணி நீங்க பாக்கணும். சப்போ இந்த 3 இதையும் கவர் பண்ணிருந்தா மட்டும்தான் மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்போ மெயின் பைசிக்யூ, அந்த பைசிக்யூ பாக்குறப்போ உங்களால ஈஸியா எந்தெந்த மாடல்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், நான் வந்து ஷார்ட்கட் படி போறேன் அப்படின்னு போனா எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஷார்ட்கட் செட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா செட் ஆகாது. ஏன்னா மேக்ஸ பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்ல நீங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஷார்ட்கட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே நீங்க அதை ஒரு சம்மா நீங்க வந்து மெமரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சோ அப்படிங்கிறப்போ நீங்க மேக்ஸ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், சோ இந்த ஷார்ட்கட் அப்படிங்கறத விட்டுட்டு ஃபார்முலா படி போக ஆரம்பிங்க. ஓகே, ஃபார்முலா படி நீங்க போனீங்கன்னா தான் எந்த மாதிரி கொஸ்டினை மாத்தி கேட்டாலும் உங்களால போட முடியும். புரியுதுங்களா? மேக்ஸ்க்கு இந்த வேவை யூஸ் பண்ணுங்க. இப்போ தமிழ் மேக்ஸ் இங்க 25 கொஸ்டின்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன்னா, சோ இது வந்து நான் நார்மலா இப்ப சொல்லியிருக்கேன், இன்னும் வந்து லிங்க் பண்ணல, கவனிங்க. சப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் 85 ஈஸியா வந்துருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மினிமம் 20+ நீங்க டார்கெட் வச்சுக்கணும் மேக்ஸ்ல. ஓகே, இப்போ ஜிகேல எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப ஹிஸ்டரி இருக்கு, ஹிஸ்டரி ஐஎன்எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட அளவு எந்தெந்த யூனிட்ல எவ்வளவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல நல்லா கவனிங்களா, இதே நான் வந்து அது ஒவ்வொன்றா எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து சொல்றேன். தமிழ்ல நம்மளுக்கு 7 அலகுகள் இருக்கு. அது அலகு 4 கலை சொற்கள். அந்த ஒரு யூனிட்ல இருந்து மட்டுமே 10 கேள்விகள் வருதுன்னா அந்த இடத்துலதான் டக்குனு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அவுட் சோர்ஸ் இறக்குவாங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த கலை சொலுக்கு நம்ம எதை வந்து அவுட் சோர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்சிச்சொல் அகராதி வந்து கலை சொலுக்கு அதிகமான இதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அவுட் சோர்ஸ்ல. அப்ப அந்த இதுக்கு நம்ம வந்து அவுட் சோர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த மரபு தொடர் இதெல்லாம் இருக்குன்னா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சோர்ஸ்க்கு போறதுக்கு சான்சஸ் கம்மி தான். சோ அப்ப அந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிக்கணும், எதுக்கு கொஸ்டின் அதிகமோ அப்ப அதுக்குதான் நம்ம கொஞ்சம் அவுட் சோர்ஸை லிங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, சோ இப்ப அதே போலதான் ஜிகேல நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ், ஜியோகிராபி, ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம், அடுத்து 4th யூனிட் பாலிட்டி, 5th யூனிட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ், 6th யூனிட் தமிழ்நாடு ஹிஸ்டரியா 6 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 6 யூனிட்ஸ்ல இருந்து 75 கொஸ்டின். இந்த 75 கொஸ்டினுக்கு
ஃபுல் யூனிட்ஸும் எடுத்து நீங்க கையில வச்சீங்கன்னா அப்பா சாமி நான் இனிமேல் குரூப் 4 படிக்கலன்ட்டு ஓடிடுவோம். சப்போ இந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க சயின்ஸ்ல எடுத்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான். ஆனா அந்த 5 கொஸ்டின்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் 2 கொஸ்டின் போயிடும், 3 கொஸ்டின் பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரியில 1, பயாலஜில 1 எடுத்தாங்கன்னா கூட அந்த 3 கொஸ்டின்காக நீங்க என்ன பண்ணணும், எவ்வளவு புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்போ அந்த சயின்ஸ என்ன பண்ணணும், தனியா ஒதுக்கி வைக்கணும். இப்போ 55 கேள்விகள் இந்த ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 3 யூனிட்ஸ்ல மட்டும் கவர் ஆகுது. எது எதுல நம்மளுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டில இருந்து மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு கவனிங்க, பாலிட்டில இருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின். கரெக்டா? சோ அடுத்து வந்து பாருங்க, அடுத்து என்னது, பாலிட்டிக்கு அடுத்து யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் அண்ட் எக்கனாமிக்ஸ். சோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின். இந்த 20 கொஸ்டின்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு 10, எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு 10. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6ல இருந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின். இப்ப இந்த 3 யூனிட்டையும் முடிச்சாலே உங்களுக்கு 55 கொஸ்டின். ஆனா நாம என்ன பண்ணுவோம், ஹிஸ்டரி இருக்கு நம்மளுக்கு, இதுல வந்து சில மாதிரி இப்போ கிடையாது. முதல்ல வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் நீங்க ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி போனீங்கன்னா சோ எல்லா யூனிட்ஸ்க்கும் ஒரு ஈக்குவலான ரேசியோன்னு இருக்கும், அப்படி கொஸ்டின்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லி எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. பாலிட்டி பிடிக்குதா இல்லையா படி, தமிழ்நாடு ஹிஸ்டரி பிடிக்குதா இல்லையா படி, அப்படிதான். சோ அப்போ இந்த 3 யூனிட்ல இருந்து 55 கொஸ்டின் அப்படிங்கறது வருது. இப்ப இந்த இடத்துல போயிட்டு எனக்கு ஜியோகிராபி ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ஹிஸ்டரி படிச்சேன், பிஏ ஹிஸ்டரி எம்ஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்கேன், எனக்கு ஹிஸ்டரி வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹிஸ்டரி எடுத்து நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க கூடாது. அப்போ அந்த ஹிஸ்டரியில இருந்து 5 கொஸ்டின், ஆனா இங்க 55 கொஸ்டின் பல்கா இருக்கே. அப்ப அந்த 5 கொஸ்டினுக்கு நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இங்க 55 கொஸ்டின் என்ன ஆகுறது? சோ அப்ப என்ன பண்ணணும், இந்த டைம நாம எதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத பாக்கணும். இப்ப பாலிட்டி எடுக்கிறீங்களா, இப்போ ஸ்கூல் புக் படி போனீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் கவர் பண்ணி ஆகணும். ஆனா அது ரிலேட்டடா கொஞ்சம் கரண்ட்ல இருக்கக்கூடிய இப்ப ஆர்டிகல்ஸ் வச்சு கரண்ட்ல ஏதாச்சும் யூஸ் பண்ணிருக்காங்களா, ஒரு அமெண்ட்மெண்ட் வச்சு இப்ப கரண்ட்ல ஏதாச்சும் வழக்குகள் போச்சா அப்படிங்கறத படிக்கணும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வந்து படிக்கணும். அப்போ ஸ்கூல் புக் படிக்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா போற மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு நான் வந்து அவுட் சோர்ஸும் படிக்கணும், எல்லாமே கவர் ஆகணும். அப்படிங்கிறப்போ நீங்க பிரகதீஷ் பப்ளிகேஷன் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். எக்ஸாம்க்கான ஒரு எப்படி சொல்றது, எக்ஸாம்க்கு ஒரு சிம்பிளா படிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் பிரகதீஷ் பப்ளிகேஷன். சோ அப்போ எனக்கு அவுட் சோர்ஸும் கவர் ஆகணும் பிளஸ் ஸ்கூல் புக்கும் கவர் ஆகணும்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். அடுத்து யூனிட் 5ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல 10, எக்கனாமிக்ஸ்ல 10. ஸ்கூல் புக்ல படிக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல 10th, 11th, 12th அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாங்க. அப்போ பட்ஜெட் ரிலேட்டடா பொருளாதார ஆய்வறிக்கை இருக்குல்ல, சர்வே, சோ அது ரிலேட்டடா இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்படிதான் உள்ள கொண்டு வந்து நுழைப்பாங்க. சோ அப்போ 2 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அப்போ இதுல ஒரு 2 போயிருது. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. அப்போ டோட்டலாவே நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான். அந்த 5 கொஸ்டினும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்தா கூட சோ அப்ப நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அப்ப இதுல கரண்ட் அஃபேர்ஸ் போக மினிமம் ஒரு 18 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, 18 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கும் படிக்கணும், பிளஸ் இப்போ அந்த மக்கள் தொகை எல்லாம் இருக்குன்னா அது ரிலேட்டடாகும், இப்ப எழுத்தறிவு விகிதம், சோ அதெல்லாம் கொஞ்சம் கரண்ட்ல என்னென்ன இருக்கு, எந்த மாநிலம் எந்த மாவட்டம் எது முதலிடத்துல இருக்குன்னு அது கரண்ட் டேட்டாவை தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்குன்னா ஸ்கூல் புக்ல படிக்கும் போது 10th, 11th, 12th இது வந்து போதுமானதான். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரண்ட் டேட்டாஸ எக்கனாமிக்ஸ்ல கொண்டு வந்து உள்ள படிச்சுக்கோங்க, அது போதுமானது எக்கனாமிக்ஸ்க்கு. ஓகேவா? சோ அப்போ எனக்கு இல்ல நான் வந்து அவுட் சோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சங்கர் கணேஷ் சார் புக் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, 20 கொஸ்டின் இருக்கு. இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரிய 2 கேட்டகரியில பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து திருக்குறள் வரைக்கும் ஒரு பார்ட்டனும், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த ஐயனம் கலந்த மாதிரி வரும். விடுதலை போராட்டத்தில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். பெண்களின் பங்கு, இந்த வேலூர் கிளர்ச்சி இதெல்லாம் வரும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. சோ இது வரைக்கும் வந்து அப் டு சீர்திருத்த இயக்கங்கள் வரைக்கும் இப்படி வந்து முடியும். சோ இப்படி 2 கேட்டகரியில எடுக்கலாம். அப்போ இதுல இருந்து ஒரு 12 கொஸ்டின் கண்டிப்பா வரும். இந்த ஏரியால இருந்து ஒரு 8 கொஸ்டின். ஓகேங்களா? சோ இப்போ இதுல இந்த திருக்குறள்ல இருந்தே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின் மினிமம் வரும். சோ அப்ப திருக்குறள்ல தமிழ்ல அங்க அதிகமா போட்டாங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு தமிழ்லயே திருக்குறள் இருக்கு, அங்க அதிகமா போட்டாங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு கொஸ்டின் 2 to 3ங்கிறது மினிமம் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ இதுல 2 கேட்டகரியா இப்படி வந்து பிரிச்சு படிக்கலாம். இதுல ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இது யூனிட் 6க்கு கம்மியானதான் இருக்கும். எல்லாமே வந்து கவர் ஆயிருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 8 தொகை, 10 பாட்டு, சோ சிற்றிலக்கியங்கள் இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல இல்ல. அதுக்கு நீங்க தமிழ் புக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஜிகேல இந்த யூனிட் இருந்தாலும் ஜிகேல உங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டா நோ. சோ அப்போ இதுக்கு வந்து அவுட் சோர்ஸ்ல வெங்கடேசன் சார் புக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அப்போ ஸ்கூல் புக்ஸோட கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ல எல்லாமே கவர் ஆகி இருக்கு. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வெங்கடேசன் சார் புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெங்கடேசன் சார் புக்லயுமே இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படிங்கிற இதுக்கு 2 புக்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சப்போ இது யூனிட் 6. இப்ப டோட்டலா இதுல மட்டுமே நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு, 55 கொஸ்டின் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ நான் இது வரைக்கும் எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பிளான் நம்மளுக்கு இதுதான் முடிக்க வேண்டியது. என்னது, தமிழ்ல இருக்க 100 கொஸ்டினுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து மேக்ஸ்ல இருக்க 25 கொஸ்டினுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து ஜிகேல இருக்க 3 யூனிட்ஸ் 55 கொஸ்டின் ஏரியாவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதுல டோட்டலா எவ்வளவு கொஸ்டின் வருது அப்படின்னு பாருங்க. சோ இப்ப எவ்வளவு கொஸ்டின் வருதுன்னா 25 ஒரு 55 எவ்வளவு ஆயிருச்சு, டக்குன்னு கணக்கு போட்டுறணும். இங்கேயே வந்து 80 ஆயிருச்சு, ரைட்டா? சோ அடுத்து வந்து 100 அப்படிங்கிறது 180 கொஸ்டின் இங்க டோட்டலா கவர் ஆகுது. 20 கொஸ்டின் தான் பேலன்ஸ், கரெக்டா? சோ அப்போ கவனிங்க, இந்த 100ல நான் தமிழ்ல எவ்வளவு சொன்னேன், மினிமம் 85 பிளஸ் டார்கெட் வச்சிருக்கோம். 25 கொஸ்டின்ல மினிமம் 20 பிளஸ் டார்கெட் வச்சிருக்கோம். 55 கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதுலயே ஒரு 3 யூனிட் இருக்கா. சோ இப்ப 3 யூனிட்டுக்கு 3 கொஸ்டினை வந்து மைனஸ் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு 2 கொஸ்டின், ஒரு மினிமம் வந்து ஒரு 48 கூட வைங்க. 48 பிளஸ். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது, 85. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே போட்டு காட்டுறேன், 20, 48. சோ அப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்களேன், 13. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10, அடுத்து 14, 15, 153. ரொம்ப ஈஸியா வந்துருச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் பிளான் இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் பிளான நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் இவ்வளோ கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பிளான்ல நம்மளுக்கு இது வரைக்கும் டோட்டலா இருக்க மந்த் இப்ப ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் எண்ட் வரைக்கும் இருக்கு. டிசம்பர் 20 நம்மளுக்கு எக்ஸாம். சோ டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு அந்த எக்ஸாம்க்கான எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இத நம்ம இப்போ ஸ்பிளிட் பண்ண போறோம். கவனிங்க, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படின்னு 3ஆ பிரிக்க போறோம். இந்த 3க்கும் இந்த 3 கேட்டகரியை நம்ம எடுத்துக்கிறோம். தமிழ் பிளஸ் மேக்ஸ் பிளஸ் இந்த ஜிகேல 3 யூனிட்ஸ். ஓகே, இதுதான் இந்த 3 மாதத்துக்கான நம்மளுக்கான டார்கெட். ஓகேவா? சோ இப்ப கவனிங்க, இதுல நம்ம ஒரு நாளைக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 6 hours அப்படிங்கறத ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு. சோ அது நீங்க எப்படி இது பண்றீங்க அப்படிங்கறது உங்களை பொறுத்துதான். சில பேருக்கு தமிழுக்கு படிக்கிறதுக்கு அதிகமான டைம் எடுக்கும், சில பேருக்கு ஜிகேவுக்கு படிக்கிறதுக்கு டைம் அதிகமா எடுக்கும். சோ அப்படிங்கும் போது அதை நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. 6 மணி நேரங்கிறத 4 மணி நேரம் தான் என்னால படிக்க முடியுதுன்னா பரவாயில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல என்ன பண்றீங்கன்னா, தமிழுக்கு 2 hours, அடுத்து ஜிகேவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து மேக்ஸ். மேக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 hours எடுத்துக்கோங்க. இதுல 6 hours அப்படிங்கறத நீங்க 5 hours கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தமிழுக்கு வந்து 1.5 மணி நேரம், இதுக்கு வந்து 1.5 மணி நேரம், இதுக்கு வந்து 1.5 மணி நேரம், அப்படி நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலும் ஓகே. 3க்குமே ஈக்குவலான ரேஷியோல கொடுங்க. ஓகே, சோ இப்போ இப்படி நீங்க இதை வந்து எப்படி வேணாலும் நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாவே வந்து இவ்வளவுதான் டைம், 1.5 hour தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஓகே, நீங்க வந்து அதை மாத்திக்கோங்க. ஓகே, ஒரு 4.5 மணி நேரம் அப்படிங்கிறது வருது, ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்போ இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா கவனிங்க,
தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th நியூ புக், 6th to 12th ஓல்டு புக் அண்ட் அட்வான்ஸ் தமிழ் 11th and 12th நியூ புக். இதை நம்ம டார்கெட்டா வைக்கிறோம். ஓகே, சோ அடுத்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பைசிக்யூ அண்ட் ஆல் மாடல்ஸ். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேக்ஸ்ல ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே இருக்கு. சோ அப்போ எனக்கு வந்து மேக்ஸ்க்கு ஏதோ ஒரு பெஸ்டான புக் வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டா RS அகர்வால் தான் கண்ணா, வேற வழியே கிடையாது. RS அகர்வால் இது எல்லாமே எனக்கு கவர் ஆயிருக்கணும், நான் வந்து வேற எங்கேயும் போய் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல அப்படின்னா RS அகர்வால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கணியன் சார் புக் நல்லா இருக்கும். ஓகே, சோ கொஞ்சம் எனக்கு வந்து அந்த சுமையை வந்து குறைக்கணும்னா கணியன் புக் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகே 3 யூனிட்ஸ், அந்த 3 யூனிட்ஸ்க்கும் நான் வந்து சொல்லிட்டேன். சோ அப்போ இப்படி நீங்க டைம் 3க்குமே பேலன்ஸான டைம் கொடுங்க. ஏன்னா இருக்கிறது கம்மி டைம் தான் நம்மளுக்கு. அதே போல மேக்ஸும் எகைன் போட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது என்ன பண்ண முடியும், ஈஸியா அந்த எந்த மாடல்ல மாத்தி கேட்டாலும் அதே மாடல்ல கொஸ்டினை மாத்தி கேட்டாலும் உங்களால போட முடியும். சோ இப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அப்ப டோட்டலா 6 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம்ங்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன், அல்லது 4 மணி நேரம் கூட மாறலாம். இப்போ இதுலதான் நான் உங்களுக்கு ஒண்ணு ஆட் பண்ண போறேன். டெய்லி இத படிச்சுக்கிட்டே டெய்லி இந்த நம்ம ஷார்ட்ஸ் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறது, இந்த டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல, அந்த டைம்ல தான் தமிழ் அவுட் சோர்ஸை இங்க உள்ள எடுக்கிறோம். டெய்லி ஒரு 15 to அதிகபட்சம் 30 மினிட்ஸ் வரைக்கும், 15 மினிட்ஸா இருக்கலாம், ஒரு 15 மினிட்ஸ்னாச்சும் அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது ஜஸ்ட் வந்து இந்த நாட் ஏ ஸ்டடி பிளான் ஒன்லி வந்து வீடியோ காண்டி கிடையாது. சோ இது ஒரு பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போலாம், ஆனா இதை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணணும். 15ல இருந்து 30 மினிட்ஸ் அதிகபட்சம் வச்சுக்கோங்க. அவுட் சோர்ஸ்க்கு உங்களுக்கு இது போதுமான டைமா இருக்கும். ரொம்ப அவுட் சோர்ஸ்னு இதுக்கு போக்கஸ் பண்ணாதீங்க. சோ இப்ப 15 to 30 மினிட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இலக்கணத்தை பேசிக்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது புணர்ச்சி இலக்கணம்லாம் நோ வாய்ப்பே கிடையாது, தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க புணர்ச்சி இலக்கணம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கும் என்ன அவுட் சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டேன். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் மெயின். ஓகே, அதை முடிச்சுட்டு டெய்லியும் இந்த ஒரு 15 to 30 மினிட்ஸ், அது காலையில ஒரு 5 நிமிஷம், அடுத்து வந்து ஒரு மதிய டைம்ல ஒரு 5 நிமிஷம், அப்படி நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அந்த டைம் ஓவராலா வாசிச்சு பாத்துட்டு வாங்க அவுட் சோர்ஸ் புக். ஓகே, சோ அப்போ உங்களுக்கு இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பிளான். என்னது, நம்மளுக்கு எந்த மந்த், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஓகே, இத வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படி நம்ம இங்க படிக்கும் போது தமிழுக்கு ஒரு மினிமம் நான் அங்கேயே குறைச்சுதான் சொன்னேன். இப்போ இது வர வரைக்கும் ஒரு 92 கொஸ்டின்ஸ் தமிழுக்கு வந்துரும். ஓகே, இப்படி படிக்க ஆரம்பிக்கிறப்போ அதிகபட்சம் ஒரு 19 கூட வச்சுக்கோங்க, 90 கொஸ்டின்ஸ்க்கு பக்கமா வந்துடும். 90 கண்டிப்பா தாண்டும், 92 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். 8 கொஸ்டின்ஸ் போனதா கூட வச்சுக்கோங்க. சோ அப்ப 92 கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. அப்போ நான் முன்னாடி சொன்னது 153, இப்ப அதோட நம்மளுக்கு ஒரு 7 கொஸ்டின்ஸ் இதால ஆட் ஆக ஆரம்பிக்குது. ரைட்டா? சோ இப்ப ஆட் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 160 கொஸ்டின்ஸ் இங்க தாராளமா நம்மளுக்கு வந்துருச்சு. புரியுதா? சோ இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கவனிங்க. இப்போ நான் வந்து அப் டு அக்டோபர் வரைக்கும் முடிச்சிருக்கேன். நவம்பர் மந்த் என்ன பண்ணோம்னா, எவ்வளவு படிச்சாலும் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க 6 மணி நேரம் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குதுனாலும் அதுல கண்டிப்பா அன்னன்னைக்கு படிக்கிறத அப்படியே ஓவரால் நாச்சு வாசிச்சு ரிவிஷன் பண்ணி விட்டுருங்க. அது தயவு செஞ்சு பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இதை முடிச்சுட்டு நான் ரிவிஷனுக்குனே டைம் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த நவம்பர் மந்த் இருக்குல்ல, இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாவே உங்களுக்கு ரிவிஷன். ஓகே, ரிவிஷன் பிளஸ் பேலன்ஸ். உங்களுக்கு அந்த 170 பிளஸ் தேவைப்படுது இல்ல, அந்த 170 பிளஸ் தேவைப்படுறதுக்கான அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கான மாதம் இந்த நவம்பர் மாதம். ஓகே, சோ இப்ப என்ன பண்றீங்கன்னா, முன்னாடி 3 டார்கெட் முடிச்சோல, தமிழ், மேக்ஸ், ஜிகே. சப்போ அந்த ஜிகேல இருக்கக்கூடிய 3 யூனிட்ஸ் முடிச்சிருக்கோம். அந்த 3 மாதங்கள்ல முடிச்ச அந்த 3 சப்ஜெக்ட்ஸ கொண்டு வந்து என்ன பண்றீங்கன்னா, அதாவது அந்த 3 சப்ஜெக்ட்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ், மேக்ஸ், ஜிகேல ஒரு ஃபர்ஸ்ட் பிளான் சொல்லியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் பிளான ஃபுல்லா வந்து இங்க ரிவிஷன் பண்றீங்க. ரிவிஷன் பண்ணிட்டு அது ரிலேட்டடான கொஸ்டின் பேப்பர், அது ரிலேட்டடான டெஸ்ட் எகெயின் ரிப்பீட் ரிவிஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? சோ அது இந்த மந்த்ல உங்களுக்கு நவம்பர்ல இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் தேவைப்படுது இல்லையா? அத நான் ஈஸியா சொல்றேன், கவனிங்க. இப்போ அந்த 10 கொஸ்டின்ஸ்ல நம்ம கரண்ட் அஃபேர் ஒண்ணு அப்படியே ஸ்கிப் பண்ணிருக்கோம், ஜியோகிராபி இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் இருக்கு, சயின்ஸ் இருக்கு. ரைட்டா? சோ இதுல
கவனிங்க. இதுல இப்ப நான் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். சயின்ஸ பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பயாலஜியே எடுக்காதீங்க. ஓகே, ஏன்னா பயாலஜி ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். சோ அதனால சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி எடுங்க. நான் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா கெமிஸ்ட்ரி எடுங்க. ஓகே, சோ கெமிஸ்ட்ரி ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சோ அப்போ கெமிஸ்ட்ரியில ஒரு மார்க் வந்து நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, சோ அப்போ வந்து எனக்கு டைமே இல்ல அப்படிங்கிறப்போ புக் பேக் டூ யூ நோ கண்டென்ட் இதை மட்டும் படிச்சீங்கனாலே சயின்ஸ்ல உங்களால ஈஸியா 2 கொஸ்டின்ஸ் போட்டுற முடியும். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இயற்பியல் பிசிக்ஸ் இருக்குன்னா காந்தவியல்ல இருந்து மின்னோட்டம், சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அலகுகள் இருக்குல்ல எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் இது வந்து பொது அறிவியல் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல இருந்து இப்ப ரீசெண்டா கொஸ்டின் கேட்டுட்டே வராங்க. அண்ட் அந்த ரீசெண்டா கண்டுபிடிச்ச இன்வென்ஷன், சோ அந்த ஒவ்வொரு அலகுக்கும் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த சிம்பிள் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு வராங்க. சோ அப்படிங்கிறப்போ அதை போக்கஸ் பண்ணீங்கனாலே உங்களால சயின்ஸ்ல 2 கொஸ்டின் ஈஸியா போட்டுற முடியும். ஓகேங்களா, சப்போ இத சயின்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின், ஓகே, அல்லது ஒரு கொஸ்டின் கூட வச்சுக்கோங்க, 2 or 1. அடுத்து ஜியோகிராபி. ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. ஜியோகிராபில நீங்க 10th ஜியோகிராபி படிச்சீங்கனாலே போதும். இதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கொஸ்டின். இப்ப சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின், ஜியோகிராபில ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின், அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல 1, அடுத்து பாலிட்டில 1, எக்கனாமிக்ஸ்ல 1. அப்போ 5 கரண்ட் அஃபேர் கொஸ்டின் இப்படிதான் போகும். அப்போ இந்த இடத்துல ஜியோகிராபில ஒரு 4 கொஸ்டின் வச்சீங்கன்னா 10th ஜியோகிராபி மட்டும் படிச்சீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ண முடியும், 3 கொஸ்டின்ஸ் போட்டுற முடியும். அப்படி இல்லைன்னா 3 கொஸ்டின்ஸ் போடலாம். ஓகே, ஏன்னா வந்து நம்மளுக்கு டோட்டலாவே 5 கொஸ்டின்ஸ் தான் வச்சிருக்காங்க. குரூப் 4 அப்படிங்கிறப்போ 10th தான் அதிகமா உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. ஓகே, சோ இது 10th ஜியோகிராபிய அடுத்து நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம். இதுல 10 கொஸ்டின் இருக்கு பல்கா. சோ அதனால தயவு செஞ்சு இந்த அடுத்த டார்கெட்டுக்கு நம்மளுக்கு நவம்பர் மந்த்துக்கு வரப்போ இந்த யூனிட்டை தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அப்ப ஹிஸ்டரி ஐஎன்எம் இதுலதான் ஒரு தெளிவுக்கு வரணும். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் போதுமானது. ஓகே, இதுல ஹிஸ்டரியில இருந்து 5 கொஸ்டின், ஐஎன்எம்ல இருந்து 5 கொஸ்டின், ஸ்கூல் புக்ஸ் போதுமானது. ஆனா நான் ஹிஸ்டரிக்கு ரொம்ப அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கிறோம்னா இப்ப இருக்க டைமுக்கு முடியாது, அல்லது அதிகமான தேவையும் இல்ல. ஓகே, சோ அப்ப ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து நீங்க படிச்சீங்கனாலே 4 கொஸ்டின் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வந்துடும். ஒரு கொஸ்டின் தான் அவுட் சோர்ஸ்க்கு போக போகுது. அப்போ இந்த நம்மளுக்கு கொஸ்டின் வந்து தெரியலன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம்னா அந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப ஸ்கூல் புக்ஸ தெளிவா படிச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின், தென்னிந்திய வரலாறு படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள் இருக்கு, குப்தர்கள் இருக்கு. சோ அப்போ இதுல ஒரு கொஸ்டின், குப்தர்கள் ஒரு கொஸ்டின், முகலாயர்கள் ஒரு கொஸ்டின். இப்ப நம்மளுக்கே கொஸ்டின் வந்து சொல்ல தெரியுதா, அப்ப இதெல்லாம் இருந்து ஒரு கொஸ்டின். எனக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், இந்த டாபிக் மட்டும்னாச்சும் நான் படிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி செலக்டடா 5 கொஸ்டினுக்கு எனக்கு 3 டாபிக் 3 கேள்வி வருது, இதை மட்டும் நான் படிக்கிறேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். சோ அப்ப இதை நாம தான் வந்து டிசைட் பண்ணணும். நான் எல்லாமே வந்து படிச்சு எல்லாத்தையும் கோட்டையை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட். ஓகே, அடுத்து ஐஎன்எம். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டிஎன்பிசி நீங்க படிக்கிறீங்கன்னா அதுல பாலிட்டி சப்ஜெக்ட் எவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்களோ அதே போல ஐஎன்எம் சொல்லுவாங்க. இப்ப கொஸ்டின் ஏரியாவை குறைச்சிட்டாங்க. சோ இப்ப ஐஎன்எம்ல 5 கொஸ்டின் அப்படிங்கிறப்போ எனக்கு ஸ்கூல் புக்கும் கவர் ஆகணும், பிளஸ் அவுட் சோர்ஸ்லயும் கவர் ஆகணும். ஏன்னா ஐஎன்எம்ல பொறுத்த வரைக்கும் அப்படிதான் கேட்பாங்க. ஹிஸ்டரிக்கு ஸ்கூல் புக்கே போதுமானது, 6th to 12th யூஸ் பண்ணுங்க, போதுமானது. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 2மே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு இது எல்லாமே கவர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸே போதும். ஓகேங்களா, ஏன்னா அவுட் சோர்ஸ்ல ஸ்கூல் புக் கவர் ஆயிருது. இதை வந்து புரிஞ்சுக்கணும். அவுட் சோர்ஸ்ங்கிறப்போ அது ஸ்கூல் புக் கவர் ஆகி வரதான் அவுட் சோர்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்கும். சோ அப்ப இதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா வெங்கடேசன் பப்ளிகேஷன், வெங்கடேசன் சார் புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கும் கவர் ஆகும், பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கவர் ஆகும். சோ அப்படிங்கும்போது ஐஎன்எம்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்போ மினிமம் இந்த இடத்துல நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ்னாச்சும் போட முடியும், 6 to 7 கொஸ்டின்ஸ் போட முடியும். ஒரு 6 கொஸ்டின்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஓகே, 6 கொஸ்டின்ஸ் போட முடியும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, 6 + 3 9. அடுத்து இங்க ஒரு 1 வச்சா கூட 10 கொஸ்டின். ஆனா நம்மளுக்கு இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் பேலன்ஸ் இருக்கு. அப்ப அந்த கரண்ட் அஃபேர்ல எப்படி எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கறது இதையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 5 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இப்போ 170 கொஸ்டின்ஸ் இதோட வந்துருச்சு.
இந்த நவம்பர் மந்த்லயே இந்த டார்கெட் எல்லாம் முடிச்சுட்டு வரணும். நிறைய பேர் என்ன பண்றோம்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ நான் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்ம வந்து மெயின்ஸ் படிக்கல, சோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ரொம்ப அதிகமான டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம். தேவையில்லை. டோட்டலா இருக்கிறது 5 கொஸ்டின் தான். சோ அதுலயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் சொல்லிட்டேன். சயின்ஸ்ல சொன்ன மாதிரி அந்த இன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் அது ஒரு பக்கம் வைங்க. சோ இப்ப கரண்ட் அஃபேர்ஸா பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படிலாம் கேட்கலாம்னா சப்மிட்ஸ், சோ என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, சப்மிட்ஸ் என்ன. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா மாத்தின ஸ்கீம்ஸ் நேமு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் கேட்கலாம். அடுத்து ரீசெண்டா நடந்திருக்க தமிழ்நாடு பட்ஜெட். அடுத்து என்ன வேற என்ன கேட்கலாம், எக்கனாமிக்ஸ் கர்வே பொருளாதார ஆய்வறிக்கை இருக்கு இல்லையா, இது கேட்கலாம். சோ இப்படிதான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறதே எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிறது தான். சோ அப்ப இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்ப இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அப்படியே ஜியோகிராபில இது வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ், புவியியல் குறியீடு இருக்குல்ல, சோ அதை வந்து கேட்கலாம். சோ இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நடந்திருக்கிறது, அப்புறம் வந்து இப்போ இந்த நதிகள் ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து போட்டிருக்காங்களா, நதிகள் ரிலேட்டடா ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கறது ஜியோகிராபியோட இணைச்சு கேட்கலாம். சோ இப்படிலாம் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆகும். அப்ப இது நம்மளுக்கே பார்க்கும்போது செலக்டடா தெரியுது. அப்போ நான் மாத கணக்குல படிக்கிறேன், ஒரு வருஷம் கணக்குல படிக்கிறேன் அப்படிங்கறதோட இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா ரீசெண்டா நடந்திருக்கிறது என்ன, அப்படி இல்லைன்னா 1 இயர்க்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத படிச்சுக்கிறது பெஸ்டா இருக்கும். சோ அப்ப இங்க என்ன ஆயிரும், ஈஸியா இப்ப கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகிருதா, அப்ப ஈஸியா நம்மளுக்கு 170+ அப்படிங்கறது வந்துரும். ரைட்டா? சோ அப்போ இப்படிதான் நம்ம வந்து படிக்கணும். அப்ப படிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்மளுக்கு இந்த வேலை நீங்க போனீங்கன்னா 175+ ஈஸியா போலாம். எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு படிக்கிறேன் அப்படிங்கறத விட என்னோட ஏரியாவுக்கு நான் எப்படி படிச்சிருக்கேன் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். இன்னும் பேலன்ஸ் நம்மளுக்கு டிசம்பர் இருக்கு, அது எக்ஸாம்கான மந்த், லாஸ்ட் 1 மந்த். அப்ப என்ன பண்ணுனா எகெயின் ரிப்பீட் ரிவிஷன், எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல கொஸ்டின் பிராக்டிஸ் தான் எல்லா யூனிட்ஸ்க்கும். ஃபுல் மாடல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், எகெயின் முடிஞ்சதுன்னா ஃபுல் பைசிக்யூ இருந்துச்சுன்னா பிராக்டிஸ் பண்றது, இது எல்லாம் இந்த டிசம்பர் மந்த்ல இதை மட்டும்தான் பண்ணணும். நான் புதுசா படிக்கிறேன்னு சுமைய தூக்கி போட்டுக்கிட்டே போகாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுலதான் இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம், இந்த இடத்துல எந்த வேவை கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, எந்த வழியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளால ஈஸியா அந்த யூனிட்டை முடிக்க முடியும் அப்படிங்கறது தெரியும். சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கண்டிப்பா படிக்கிற ஒவ்வொருத்தரும் சிலபஸ் அப்படிங்கறத கையில எடுத்து வைங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கறது தெரியும். இப்ப இந்த எக்கனாமிக்ஸ் இருக்குன்னா, எக்கனாமிக்ஸ்ல நம்ம 6th to 10th ஒரு கேட்டகரி பிரிக்கலாம். 10th எக்கனாமிக்ஸ்ல இருந்து தான் அதிகமா கொஸ்டின், 11th 12th. அப்போ நம்மளுக்கு சிலபஸ்ல போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்க, வருவாய் ஆதாரங்கள், நிதி ஆயோக், நிதி ஆணையம், 5ஆண்டு திட்டங்கள் இருக்கு, ஸ்கீம்ஸ் இருக்கு. சோ அப்ப ஸ்கீம்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்ல கொஸ்டின் வராத இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அப்ப அதை ஸ்கிப் பண்ணிட்டு போக கூடாது. மத்திய அரசு திட்டங்கள் என்ன, மாநில அரசு திட்டங்கள் என்ன, சுகாதாரத்துறை ரிலேட்டடா என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத படிச்சுக்கணும். ஓகே, அப்போ அதை படிக்கும் போது அதுல இயர், அந்த வருஷம் கொண்டு வந்தது என்ன, எந்த ஆட்சியில வந்துச்சு, சோ அதோட நோக்கம் என்ன, முடிஞ்சு போச்சு. அப்ப திட்டத்துக்கு இப்படி படிச்சுக்கிட்டு வரணும். 5ஆண்டு திட்டத்துல இருந்து கண்டிப்பா அது எப்படி வந்து உங்களுக்கு கொஸ்டினை குறைச்சாலும் 5 கொஸ்டின் தான் எக்கனாமிக்ஸ்ல அப்படின்னு சொன்னாலும் அதுல இருந்து ஒரு கொஸ்டினை கேட்காத இருக்கவே மாட்டாங்க. சோ அப்ப அதுல ஒண்ணு அப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணி படிக்கணும். அப்ப இதெல்லாம் எப்படி என்னால தெரிஞ்சுக்க முடியும்னா, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங், முன்னாடி பைசிக்யூல எப்படி இருந்திருக்கு, சிலபஸ் என்ன, அப்ப சிலபஸையும் அதையும் வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ அதை விடக்கூடாதுன்னு படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இப்ப உங்களுக்கு ஒரு சுமை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன எல்லாத்துக்கிட்டுமே ஒண்ணு இருந்துச்சுன்னா, இப்ப ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயுமே பாக்குறோம். சோ நிறைய பேரா வந்து சொல்லுவாங்க, இவ்வளோ புக்ஸ் இருக்கு, எப்படி படிக்க போறேன், எனக்கு வந்து பயமா இருக்கு. எல்லாத்துக்குமே இது வரக்கூடியது உண்மைதான். ஆனா அந்த விஷயத்த நான் எப்படி அதை நான் பாக்குறேன் அப்படிங்கறதுதான் விஷயம் இருக்கு. நான் எப்படி வந்து என்னால இந்த இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி நான் படிக்கணும், நான் ஜாப் வாங்கணும், அதே டைம்ல நான் எக்ஸாமுக்கு எப்படி படிச்சா என்னால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அப்போ இப்படி பார்க்கும்போது 170+ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு.
அப்போ நான் 200 கொஸ்டின்மே எனக்கு சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 கொஸ்டினுக்கு அவுட் சோர்ஸ் சொல்றாங்கன்னு அந்த 10 கொஸ்டினுக்காக அவ்வளவு புக்ஸ் அயற்சொல் கையேடா பிரிண்ட் போட, அடுத்து வந்து நவீன தமிழ் அகராதியா அதை எடுத்து பிரிண்ட் போட, அடுத்து வந்து அயற்சொல் அகராதி அயற்சொல் கையேடு இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆட்சிச்சொல் அகராதி இருக்கு, பயன்முறை தமிழ், இளங்குமரனார், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. அத்தனையும் வாங்கி வாங்கி அடுக்கி வைக்கிறது நோ யூஸ். சோ நிறைய பேர்த்தோட மொபைல்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் அப்படிங்கறது இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம படிக்கிறோமானா இல்ல. நம்ம கிட்ட முக்கியமான ஒரு மூலாதாரமே இருக்கு, ஸ்கூல் புக் இருக்கு. அண்ட் அவுட் சோர்ஸ்னா என்ன புக் அப்படிங்கறத சொல்லிட்டேன். இதை மட்டும் கரெக்டா போக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால வந்து வின் பண்ண முடியும். சோ அதே போல ஒரு ஸ்டடி பிளான நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, எந்த அகாடமில ஜாயின் பண்ணீங்கனாலும் அல்லது ஓனா வந்து நீங்க ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறீங்கனாலும் அதை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த நம்ம தொடங்குறது விஷயம் இல்ல, அதை நான் எப்படி கடைசி வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கிறேனா அப்படிங்கறதுலதான் அது இருக்கு. சோ அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொருத்தராலையும் வின் பண்ண முடியும். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது ஈஸி, அவங்க கடந்து வந்த பாதை தான் கஷ்டம். வாரத்துக்கு ஒரு ஸ்டடி பிளான மாத்தாதீங்க, வாரத்துக்கு ஒரு உங்களோட ஸ்கெடியூல மாத்தாதீங்க, மாசத்துக்கு ஒருக்கா அப்படின்னு போகாதீங்க. மாசத்துக்கு ஒரு ஸ்டடி பிளான், வாரத்துக்கு ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்னு போனீங்கன்னா எதையுமே முடிச்ச ஃபீல் உங்களுக்கு இருக்காது. அத புரிஞ்சுக்கோங்க. சப்போ இதெல்லாம் நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நீங்களே ஈஸியா எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிப்பீங்க. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் மந்த் வைஸ் பிரிச்சாச்சு. 6 மணி நேரமா, 4 மணி நேரமா, 5 மணி நேரமாங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து வின் பண்ண முடியும். மேக்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெய்லி பிராக்டிஸ் போங்க, பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு வந்து அது கை கொடுக்கும். மேக்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ்னு ரொம்ப ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஷார்ட்கட்ஸை வச்சுக்கிறதுக்கே நீங்க பெரிய ஒரு அதுக்கு சம்மே போட்டுறலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவீங்க. ஜிகேல ஃபர்ஸ்ட் சொன்ன 3 யூனிட்ஸ், யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இத டார்கெட்ல பிக்ஸ் பண்ணுங்க. அவுட் சோர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி டெய்லி 15ல இருந்து 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கரெக்டா நம்மளுக்கு ஒரு 120 டேஸ் எக்ஸாக்டா இருக்கு. அந்த 120 டேஸ்ல 15 to 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணாவே எவ்வளவோ படிச்சுட்டு வந்துடலாம். நாம தான் டைமை ஒதுக்கணும், நாம தான் பிளான மாத்தணும். சோ அப்போ நீங்க படிக்கிற இந்த ஸ்டைல மாத்துங்க. கண்டிப்பா நீங்க உங்களோட பாதையை கரெக்டா நோக்கி ஓடுறீங்கன்னா உங்களுக்கான வெற்றி உங்களை நோக்கி ஒடியார ஆரம்பிக்கும், கப்புன்னு வந்து பிடிச்சுக்கும். இத தெரிஞ்சுக்கோங்க. முயற்சிக்க யோசிப்பவருக்கு வெற்றியும் வந்து சேர யோசிக்கும். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதுபடி ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா 170+, 175+ அப்படிங்கிறது நம்மளோட இலக்கா இருக்கணும். இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்ட்ல இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த உறுதிமொழிய ஒவ்வொருத்தரும் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னோட இலக்க அடையிற வரைக்கும் நான் என்னோட இடத்தை விட்டு வர மாட்டேன். சோ எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னோட இலக்க அடைந்து எனக்கு எவ்வளவு வேக்கன்ட் வந்தாலும் அதுல எனக்குன்னு ஒரு இடத்த நான் பிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத உறுதிமொழியை எல்லாரும் எடுத்துக்கோங்க. சோ இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். தேங்க்யூ சோ மச்.